Yeah. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's vacant now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling low, about to blow back up. I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more. Hey guys, so what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்மூத் ஃபேஸ் ஸ்கின் ரீடச்சிங் டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான டிப்ஸ் தான். ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோ நார்மலாக ஒரு மொக்க ஃபோட்டோ வந்தால் கூட சரி, இந்த மாதிரி இருக்க ஃபோட்டோவை இந்த மாதிரி கூட சேஞ்ச் பண்ண முடியும். அதுவும் பிக்சார்ட்டில் தான், மொபைலில் பண்ணலாம். ஸோ அது எப்படின்றத இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நடுவில் கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணுறேங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுங்க. நம்ம சேனலில் எப்பப்பெல்லாம் புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ண ஆசையாக இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஒன்று பண்ணுறேங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துட்ருக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு. இப்போது இந்த வீடியோவுக்கு ஒரு 200 லைக்ஸ் டார்கெட் வைக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 500 லைக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாக ஃபில் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஜிஎம் போட்டு உள்ளுக்குள்ளே போகலாமா? ஓகே, உங்கள்கிட்ட இருக்க பிக்சார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோ உங்களுக்கு நார்மலாக பார்த்தாலே தெரியும், ரொம்ப பிம்பிள்ஸ் ஆகும். நிறைய இடத்துல ஃபேஸில் வந்து ஒரு இடத்துல சில இடத்துலலாம் உங்களுக்கு வந்து தழும்புலாம் இருக்கும். அதேமாதிரி ஹேர் ஸ்டைலும் நல்லா இல்லை, ஸ்கின்னும் சுத்தமாக நல்லா இல்லை. அண்டு நிறைய இடத்துல பிளாக்காக இருக்குது. ஓவராலாக இமேஜ் வந்து நல்லா பார்த்துக்குங்க. இந்த இமேஜ் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ரீடச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பிளிமிஷ் ஃபிக்ஸ்ன்னு இருக்கும். கரெக்டாக இந்த ஆப்ஷன், இதை கிளிக் பண்ணுறங்க. ஓகே, இப்போ எரேசரை கிளிக் பண்ணுறங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணும்போது அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில் பண்ணுறோம். ஸோ அதை பண்ணுறதுக்காக நீங்கள் எரேசரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேனுவலாக பண்ண முடியும். இப்போது பெயிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சைஸை கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது கரெக்டாக அந்த பிம்பிள்ஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல சும்மா இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல பிம்பிள்ஸ்லாம் மறைஞ்சிரும். இப்போ நான் உதாரணத்துக்கு அந்த கண்ணில் ஒரு தழும்பு இருக்குல்ல, அந்த தழும்பை கரெக்டாக பாருங்கள். அவ்வளோதான், போயிடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கு ஃபேஸில் எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் கரெக்டாக பண்ணுங்கள். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம், இங்கே டிக் பண்ணிடலாம். இது பிஃபோர் ஆஃப்டர். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபஸ்ட்டு வந்து அந்த பிம்பிள்ஸ் நிறைய இடத்துல அந்த மார்க்ஸ்லாம் இருந்தது. ஸோ நம்ம ஆஃப்டர் அந்த ரீடச்சிங்க்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடம்லாம் உங்களுக்கு மறைஞ்சு போயிட்டு உங்களுக்கு கிளியரான ஃபேஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இங்கே எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ஃபஸ்ட்டு இருக்குல்ல பிளர்ரு, இந்த பிளர்ரை கிளிக் பண்ணிவிட்டு அகைன் அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது பிளர் வந்து ஒரு 10க்கு செட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபேடு வந்து ஒரு 4. ஓகே, இப்போ எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுறேங்க. இதில் ப்ரஷ் ஐக்கான் இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் வந்து ஒரு 19, ஒப்பாசிட்டி வந்து ஒரு 76, ஹார்ட்னஸை வந்து ஒரு 40. ஓகே, இப்போ அந்த ஸ்கின்னுக்கு மேலே அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். The wind is blowing through her hair. We like to head out on the road, and you know we don't really care, 'cause we're just doing what we want. She likes it when I treat her good, she likes it when I treat her bad.
She likes to travel all around. I take her everywhere and back. Yeah, oh, you fucking with the man, girl. You throw it right back, no, I like that. I'ma bite back, you know I become a fan, girl. The way you throw back like a Kodak, girl, you own that. Cruise around without a plan, girl. We'll never go back, girl, you know that. You were so. ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம், இங்கேயும் டிக் பண்ணிடலாம். இது பிஃபோர் ஆஃப்டர், பிஃபோர் ஆஃப்டர், பிஃபோர் ஆஃப்டர். இப்போ ஸ்கின்னுக்கு வந்து ஒரு கவர் மாதிரி போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு அந்த ஃபேஸ் ஸ்கின் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்மூத்னஸாக இருக்கும், பட் இன்னும் முடியல. இப்போ நெக்ஸ்ட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா அங்கே ரீடச்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்துன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது மொபைல் டேட்டா வந்து ஆஃபில் இருக்குது, ஸோ அதை ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. இப்போ கீழே ஆட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் ஃபேஸ்க்கு ஸ்கின்னுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அப்ளை பண்ணுறோம், பட் அப்படி வைக்காதீங்க. இதில் அமௌண்ட் வந்து ஒரு 70க்கு செட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு அமௌண்ட் கொடுக்கும், பட் அந்த அமௌண்ட்டை வைக்காதீங்க. மேக்ஸிமம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி வைங்க. அது அமௌண்ட் கொடுத்தா கொஞ்சம் அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி வைங்க. இப்போ டிக் பண்ணிடலாம். அகெயின் ரீடச்சிங் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்மூத்னஸை கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் ஆட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஸ்மூத்னஸ் வந்து ஒரு 75க்கு செட் பண்ணுங்கள். கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒரடியாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்கின் வந்து எவ்வளோ இந்த அளவுக்கு போதும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா விட்டுருங்க, பட் மேக்ஸிமம் ஒரு 1 or 2 டைம்ஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ டிக் பண்ணிடலாம், இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நல்லா ஸ்கின்னை ஜூம் பண்ணுறேன். இது பிஃபோர் ஆஃப்டர், இது பிஃபோர் ஆஃப்டர். நல்லா பாருங்கள், இது பிஃபோர் ஆஃப்டர். இப்போது வரைக்கும் ஸ்கின்னை வந்து ஒரு ஸ்மூத்னஸாக மட்டும் தான் பண்ணியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் முடியல. ஓகே, இப்போ மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணிடலாம். மொபைல் டேட்டா வேணுன்ற மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேணாதப்போ பிக்சார்ட்லேயும் சரி எந்த ஆப்லேயும் சரி மேக்ஸிமம் ஆஃப் பண்ணி வைங்க. ஏன்னா நம்ம பர்சனல் டேட்டா போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, மேக்ஸிமம் ஆஃப் பண்ணுறங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு மேலே டூல்ஸ் ஐக்கான் இருக்கா, இது கிளிக் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பிரைட்னஸை கிளிக் பண்ணிவிட்டு 100க்கு செட் பண்ணுறங்க. ஓகே, இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கீழே இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது கிளிக் பண்ணுங்கள். இது இப்போது ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணிவிட்டு அவரோட ஃபேஸு, அதாவது எங்கெங்கெல்லாம் ஸ்கின் இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். Guess you forgot your galana bin. Can't get it loose. Get to guts, got your tongue wrong. Rope burn on your hand. Are you numb? I can go into dedication. Morning night, I can deal with it. Every night, I can make it like her. That's what dreams. ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். இப்போது நீங்கள் பிரைட்னஸை ஃபுல்லாக வைக்கும் போது கரெக்டாக அந்த ஃபேஸில் மட்டும் தான் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணுறீங்கன்னு கரெக்டாக தெரியும். ஸோ அதனால் பிரைட்னஸை ஃபுல்லாக வச்சுட்டு கரெக்டாக ஃபேஸில் மட்டும் ஸ்கின்னில் மட்டும் கரெக்டாக பெயிண்ட் பண்ணுறங்க. ஓகே, இப்போது பிரைட்னஸை கம்மி பண்ணி கரெக்டாக உங்கள் ஸ்கின்னுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த இதுக்கு வந்து கரெக்டாக பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஏன்னா நீங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்கின்னுக்கு மேக்ஸிமம் ஒரு 11. ஓகே, 11 வச்சா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஓவராக இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கணும். இது பிஃபோர் ஆஃப்டர். ஓகே, இப்போது கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம், ஒரு 4. ஓகே, இப்போ கிளாரிட்டி கிளிக் பண்ணிவிட்டு கிளாரிட்டி வந்து உங்கள் ஃபேஸில் இருக்க குட்டி குட்டி பார்ட்ஸை கூட கரெக்டாக எக்ஸாக்டாக தெரிய வைக்கும். ஸோ அதுக்கு தான் கிளாரிட்டியை ரொம்ப கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், பட் அந்த மாதிரி தராதிங்க, மேக்ஸிமம் கம்மியாக கொடுக்க பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே சேச்சுரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது கிளிக் பண்ணுங்கள். சேச்சுரேஷன் வந்து நம்ம ஸ்கின்னோட டெம்பரேச்சரை கொடுக்கும். இப்போ நீங்கள் ஃபுல்லாக வச்சா இது வார்ம் ஸ்கின் டெம்பரேச்சர், இப்போ கம்மியாக வச்சா பிளாக் அண்ட் ஒயிட், கொஞ்சம் மீடியமாக வச்சா நார்மலான கலர், ஒரு சட்டில் கலர் சொல்லலாம்.
ஸோ இப்போது இந்த ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி வைக்கலாம். ஓகே, இப்போது லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஹைலைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹைலைட்டையும் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஷேடோ கூட கொஞ்சமாக. ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். இது பிஃபோர், அதாவது நம்ம அந்த ஸ்கின் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிஃபோர் ஆஃப்டர் த அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே இருக்க டூல்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஸ்டிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த ஃபேஸோட ஹெட்டு, அந்த ஹேர் ஸ்டைல் வந்து சுத்தமாக நல்லா இல்லை. ஸோ அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம வேறு ஒரு ஹேர் ஸ்டைலை தந்து தலைமலை வச்சா சத்தியமாக நல்லா இருக்காது. அது ஒரு சில இமேஜ் நீங்கள் வைக்கும் போது ஓகே ஃபைன், பட் இந்த மாதிரி நீங்கள் நேச்சுரலாக ரெடி பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி நல்லா இருக்காது. ஸோ இப்போது இது ஒரு ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே உங்களுக்கு வார்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் சைஸ் வந்து ஒரு 60 இருக்கட்டும், பவர் வந்து ஒரு 46. ஓகே, இப்போது அந்த ஹேர் இருக்குல்ல, அந்த ஹேருக்கு மேலே இப்படி பண்ணிங்கன்னா கரெக்டாக அது மேலே பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் லெஃப்ட்டு ரைட்டு மட்டும் இழுத்திங்கன்னா அது கரெக்டாக வெளியே வரும். கரெக்டாக இந்த மாதிரி. ஓகே, அதே மாதிரி சைடில் கொஞ்சம் உள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அதே மாதிரி இந்த சைடும். இன்கேஸ் நீங்கள் வந்து தப்பாக பண்ணிட்டீங்க, இல்லை ப்ரோ எனக்கு கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா கீழே உங்களுக்கு ரீஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணிங்கன்னா அது நார்மலாக வரும். ஸோ நீங்கள் அதை மேலே பெயிண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நார்மலாக வந்துடும். ஸோ உங்களுக்கு வேணும்னா கரெக்டாக பண்ணுங்கள். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். இது பிஃபோர் ஆஃப்டர் அந்த ஃபேஸோட ஸ்ட்ரக்சரையே கொஞ்சம் மாற்றிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா மாற்றுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் கண்டிப்பாக நிற்காது. ஏன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது காற்றுல கொஞ்சம் இப்படி அப்படி ஆடும். ஸோ பரவாயில்ல, ஆடினா விட்டுருங்க. இப்போ நீங்கள் எடிட் பண்ணும்போது இந்த மாதிரி எடிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மொக்கையாக இருக்க ஃபோட்டோ கூட இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஹேர் ஸ்டைல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்கை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணலாம். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு ஐஸ் லென்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த ஐஸ் லென்ஸை கரெக்டாக ஒரு ஐஸ் இருக்குல்ல ஆல்ரெடி, அந்த ஐஸுக்கு மேலே கரெக்டாக செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுறங்க. இப்போது ப்ரஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் வந்து ஒரு 43. ஓகே, நெக்ஸ்ட் ஒப்பாசிட்டி வந்து ஒரு 76. ஹார்ட்னஸை வந்து ஒரு 19. அந்த ஹைஸுக்கு மேலே கரெக்டாக பெயிண்ட் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். இப்போ டிக் பண்ணிடலாம். அகெயின் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதே லென்ஸ் பிஎன்ஜி. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இன்வெர்ட் கிளிக் பண்ணிவிட்டு பெயிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சைஸு ஒரு 43, ஒப்பாசிட்டி ஒரு 76, ஹார்ட்னஸ் ஒரு 19. ஓகே, இப்போ பெயிண்ட் பண்ணலாம். ஓகே, சூப்பர். இப்போ டிக் பண்ணிடலாம். இங்கேயும் டிக் பண்ணிடலாம். இப்போது லென்ஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது பிஃபோர் ஆஃப்டர் உங்களுக்கு எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு தெரியல எனக்கு, ஏன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் லென்ஸை வந்து ஐஸில் வைக்கும் போது இமேஜோட லுக்கே வந்து வேறு லெவலில் எக்ஸ்டெண்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது திரும்ப லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ரீடச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அகெயின் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்மூத்னஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது மொபைல் டேட்டா ஆன் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இங்கே ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணுறங்க. இதில் சைஸை கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு நீங்களே மேனுவலாக வந்து அந்த ஃபேஸுக்கு மேலே இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஐஸு கிட்டே போகும்போது கொஞ்சம் சைஸை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணுங்கள்.
ஏன்னா ஐஸு கிட்டலாம் உங்களுக்கு பக்காவாக டீட்டெயில்ஸாக தெரியணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் இமேஜ். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம், இங்கேயும் டிக் பண்ணிடலாம். இது பிஃபோர், அதாவது எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோர், அண்ட் இது ஆஃப்டர். பிஃபோர் ஆஃப்டர், பிஃபோர் ஆஃப்டர். உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லை, ஏன்னா உங்களுக்கு ஃபேஸை பார்த்தாலே தெரியும். இது பிஃபோர், நல்லா பாருங்கள். பிஃபோர் ஸ்கின் வந்து எப்படி இருந்தது, அந்த பிம்பிள்ஸு, அதே மாதிரி அந்த ஸ்கின் கலரு எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். இது ஆஃப்டர். அதே மாதிரி ஹேர் ஸ்டைலை பாருங்கள், பிஃபோர் ஆஃப்டர். அதே மாதிரி நம்ம ஹெட்டை வந்து கொஞ்சம் சைடு வந்து ஸ்ட்ரக்சரை வந்து கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம், பட் ரொம்ப சேஞ்ச் பண்ணல. அந்த பர்சனோட ஃபேஸை எப்படியும் ரொம்ப சேஞ்ச் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக லைட்டாக சேஞ்ச் பண்ணலாம். அதுக்குன்னு ஊறப்பட்ட சேஞ்செலாம் பண்ணக்கூடாது, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது இந்த இமேஜை எப்படி ஹெச்டியாக இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போது ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபேஸோட ஸ்கின் குவாலிட்டியை லூஸ் ஆகாமல் பண்ண போகிறோம். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லேயரை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ரஷ் பெயிண்ட் இருக்குல்ல மேலே, அதை கிளிக் பண்ணுறேங்க. இதில் உங்களுக்கு கலர் பிக்குன்னு இருக்கும். அதாவது வந்து எப்படி சொல்கிறதுனா, கரெக்டாக இந்த ஐக்கான் தெரியுதான்னு பாருங்கள். இது கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கரெக்டாக ஸ்கின்னு கலருக்கு மேலே இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அந்த லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணிவிட்டு சைஸை ஃபுல்லாக இருக்கட்டும், ஒப்பாசிட்டி ஃபுல்லாக வச்சுட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஹார்ட்னஸை ஃபுல்லாக வச்சுட்டு கீழே உங்களுக்கு ஜூம் எபிலிட்டின்னு இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக இந்த மாதிரி. ஓகே, சூப்பர். இப்போது ஃபஸ்ட்டு லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு குட்டியாக ஒரு ஆரோ மார்க் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஓவர்லே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போது இந்த இமேஜ் இருக்குல்ல, ஃபஸ்ட் இமேஜ், அதை ட்ராக் பண்ணி செகண்ட் இமேஜ் கொண்டு வந்துடுங்க. ஓகே, சூப்பர். அகெயின் மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு எம்டி லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது கிளிக் பண்ணுங்கள். இப்போது கீழே உங்களுக்கு பெயிண்ட் ஆப்ஷன் இருக்கா பாருங்கள், கீழே இது கிளிக் பண்ணுங்கள். இதில் ஒயிட் கலர் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கீழே இருக்க அந்த குட்டியாக இருக்க ஆரோ மார்க், இதை கிளிக் பண்ணிவிட்டு மல்டிபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு மெர்ஜுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது கிளிக் பண்ணுறேங்க. அகெயின் அதை 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு மெர்ஜ் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபேஸோட ஸ்கின் டெக்ஸ்சர் வந்து சுத்தமாக ஒரு பாயிண்ட்டு கூட உங்களுக்கு மிக்ஸ் ஆகாது, அதே மாதிரி லூஸ் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோ வந்து ஹெச்டியாக பக்காவாக வந்துடும். ஸோ 1% கூட குவாலிட்டி கம்மியாகாது. இப்போ நான் ஜூம் பண்ணுறேன், உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த குவாலிட்டி அங்கேயே தெரியும். இப்போ நான் டிக் பண்ணிடுறேன். இப்போ ஜூம் பண்ணிவிட்டு இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், இது பிஃபோர். இப்போது ஸ்கின் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக தெரியும். யூடியூப்பில் நீங்கள் பார்க்கும்போது லோ குவாலிட்டியில், அதாவது வீடியோ குவாலிட்டியை லோவாக வச்சு பார்த்தீங்கன்னா தெரியாது. மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 180 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த வீடியோ குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ உங்களுக்கு பாக்ஸாக இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ் இல்லாமல் ஆஃப்டர் எடிட்க்கு அப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், ஒரு ஹெச்டி இமேஜாக வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஓகே, திரும்ப அந்த ட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஒன் பண்ணுறேங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கு தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்ருக்கு. ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு 500 லைக்ஸ் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. நம்ம சேனலில் எப்போல்லாம் புது வீடியோ போடுறோமோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். என்ன எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட், என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாம் அங்கே தான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், கூட பெல் ஐக்கான் இருக்கும், அது டிங்கின்னு அழுத்துருங்க. டாடா பை பை, see you. நம்மளை பிடிக்காத சில பேர் நதியில் கல்லெறிஞ்சு விளையாடுவாங்க. நதி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. நம்ம வேலை, நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கணும்.